பட்ஜெட்ல கேமிங்க்கு பெஸ்டான ப்ராசஸர், நல்ல டிஸ்ப்ளே, ஓரளவு ஆவரேஜான கேமரா பேட்டரியோட இந்த போக்கோ X8 Pro ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனை நம்ம ஒரு 4 to 5 டேஸா யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது உண்மையிலே கேமிங்க்கு இந்த ஸ்மார்ட் போன் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுதா, இல்ல கேமிங்கை தவிர இன்னும் வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். ஒரு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்ட் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. வளவலன்னு பேசாம டைரக்டா கண்டென்ட்டுக்கு போயிடலாம். இந்த ஸ்மார்ட் போன் கேமிங்க்குன்னு லான்ச் பண்ணனால இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ற கியூரியாசிட்டி இருந்துச்சு. ஸோ கேமிங்கை தான் நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணோம். இப்போ ரீசெண்டாக 2026ல லான்ச் பண்ண ஸ்மார்ட் போன்ஸ்லேயே இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராசஸர் உள்ள ஸ்மார்ட் போன். ஏன்னா இதுல மீடியாடெக்கோட 8500 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைமே X7 Proல 8300 ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அதை அப்கிரேட் பண்ற மாதிரி இதுல 8500 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல, அதாவது 2026ல லான்ச் ஆன இந்த செக்மெண்ட்ல உள்ள ஸ்மார்ட் போன்ஸ்ல எல்லாம் 7s Gen 4 மீடியாடெக்கோட 7400 ப்ராசஸர் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த போக்கோ X8 Proல வந்து ஒரு பெட்டரான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்டிமைசேஷனுமே வந்து சூப்பரா இருக்கு. ஏன்னா டெய்லி யூசேஜ் மல்டி டாஸ்கிங்க்கும் நல்லா இருக்கு. இந்த செக்மெண்ட்ல இருக்க மித்த ஸ்மார்ட் போன்ஸோட AnTuTu ஸ்கோரிங்குமே 1.3 மில்லியன் வரைக்கும் தான் ஸ்கோர் பண்ணுது. இந்த ஸ்மார்ட் போனோட AnTuTu ஸ்கோரிங் 2.3 மில்லியன் வரைக்கும் ஸ்கோர் பண்ணும் கம்பெனி சைட்ல இருந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம செக் பண்ணப்பையும் 2 மில்லியன் வரைக்கும் ஸ்கோர் பண்ணிருக்கு. ஸோ இதுவே நல்ல ஸ்கோர் தான். ஸோ இதோட ஆப்டிமைசேஷனும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. டெய்லி யூசேஜ் மல்டி டாஸ்கிங்க்கும் வேற லெவல் பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வந்துருவோம். கேமிங் பொறுத்தவரை இந்த ஸ்மார்ட் போன் வந்து நல்ல பெட்டராகவே ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பிஜிஎம்ஐ கேம்லாம் 120 FPS வரைக்கும் நம்மளால வச்சு விளையாட முடியும். எந்த ஒரு லேகும் ஃப்ரேம் ட்ராப்புமே வந்து தெரியல. ஒரு 1 hour வரைக்கும் விளையாண்டாலுமே சின்ன ஒரு லேக் கூட தெரியல. கேம் பிளே சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் என்னமோ நல்லா தான் இருக்கு. ஆனா இதுல ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அது என்னன்றத இந்த வீடியோட கடைசியில சொல்றேன். ஸோ வீடியோவை இங்கே கட் பண்ணிட்டு போகாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் இதுல LPDDR5X RAM UFS 4.1 ஸ்டோரேஜ் இருக்கு. நெக்ஸ்ட் இதோட +8 டிஸ்பிளே தான். இதோட டிசைன் காம்பாக்டா இருக்கனால 6.59 inch 1.5K ரெசல்யூஷன் ஃபிளாட் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு. அண்ட் இதுல HDR10+, டால்பி விஷன் சப்போர்ட், யூடியூப் ப்ளஸ் நெட்ஃப்ளிக்ஸ் ரெண்டுத்துலையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோவோட கிளாரிட்டி அவ்வளோ கிளியரா சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. அண்ட் பெசல்ஸ்மே தின்னா இருக்கனால வீடியோஸ் எல்லாமே நல்லா ஃபுல் ஃபிளெஜ்டா பார்க்க முடியுது. ஸோ வீடியோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுல 2000 nits HBM தான் கொடுத்திருந்தாலும் அவுட்டோர்ல யூஸ் பண்றதுக்கு எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. பிரைட்னஸ் லெவல் எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஸோ டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அடுத்து கேமரா. இந்த ஸ்மார்ட் போன் கேமிங்க்குன்னு டிசைன் பண்ணனால கேமரால அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ணல போல. பட் இருந்தாலும் ஆவரேஜான ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. இது ரியர் சைடில் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா வித் சோனியோட IMX882 சென்சார் இருக்கு. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் கொடுத்துருக்காங்க. செகண்டரியா 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல எடுக்கும் போது போட்டோவோட கிளாரிட்டி, டீடைல்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. அண்ட் வைட் ஆங்கிள் ஷாட்ஸ், போர்ட்ரேட் ஷாட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் ஒரு சின்ன கம்பேரிசனுக்காக என் கையில இருந்த இந்த மோட்டோ H60 ஸ்டைலஸ் ஸ்மார்ட் போனை போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் வந்து கம்பேர் பண்ணோம். பட் இதில் மோட்டோவில் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே வந்து கிளாரிட்டியாக இருக்க மாதிரி தான் தோணுது. ஸோ இந்த பட்ஜெட்டில் இருக்க அந்த மோட்டோ ஸ்மார்ட் ஃபோன்ஸோடலாம் அந்த கேமரா குவாலிட்டியை நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து கேமிங்காக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் செல்ஃபி கேமரா 20 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. சரி, 20 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க, போட்டோட குவாலிட்டி நல்லா இருக்கும் நான் எதிர்பார்த்தேன். பட் இதோட ஆப்டிமைசேஷன் சரியில்லாதனால போட்டோவோட குவாலிட்டி, அதாவது ஃபேஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தன் பண்ணி கொடுக்குது. அண்ட் பொம்மை மாதிரி இருக்கு. ஸோ போட்டோவோட குவாலிட்டி எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நீங்களே சொல்லுங்க இந்த ரியர் அண்ட் செல்ஃபி கேமராவோட போட்டோஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத. அடுத்த வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் ரியர் சைட்ல 4K 60 FPSல நம்மளால எடுக்க முடியும். ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு நம்ம போக்கோ X8 Pro ஸ்மார்ட் போன்ல வந்து ரியர் கேமரால வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 4K 60 FPSல நம்மளால வீடியோஸ் எடுக்க முடியும். ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸ்டெபிலைசேஷன் எல்லாமே ஓரளவு ஓகேயா இருக்கு. பட் கிளாரிட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் தோண வைக்குது. அடுத்து ஃப்ரண்ட் கேமராவோட வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1080p 60 FPSல நம்மளால எடுக்க முடியும். இதோட கிளாரிட்டியுமே ஓரளவு ஆவரேஜா கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம போக்கோ X8 Pro ஸ்மார்ட் போன்ல வந்து ஃப்ரண்ட் கேமரால வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 1080 30 FPSல தான் வந்து வீடியோ குவாலிட்டி இருக்கு. ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே சொல்லுங்க.
அடுத்து இந்த ஸ்மார்ட் போனோட பேட்டரி 6500 mAh கொடுத்திருக்காங்க. அதை சார்ஜ் பண்றதுக்கு 100 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுக்குறாங்க. அதுவும் பாக்ஸ்லயே வந்துருது. அண்ட் இதோட சார்ஜிங் டைம் 0 to 100% சார்ஜ் பண்றதுக்கு நியர்லி ஒரு 1 hour ஆகுது. இதை ஒன் டைம் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல்லா நம்ம இன்டென்ஸா யூஸ் பண்ணாலுமே இதோட SOT டைம் வந்து 10 hours வரைக்கும் சஸ்டெயின் ஆகுது. ஸோ பேட்டரி ஓரளவு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து இதுலயுமே ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன அப்படின்றத வீடியோட கடைசியில சொல்றேன். அடுத்து இந்த ஸ்மார்ட் போன்ல சாஃப்ட்வேர்மே நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுல ஹைப்பர் OS 3 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 16ல தான் வருது. அண்ட் அனிமேஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. அண்ட் இதுல புதுசா AI டைனமிக் வால்பேப்பர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஏதாவது இமேஜஸ் இல்லைன்னா கேரக்டர்ஸை வந்து லைவா 2-3 செகண்ட்ஸ் மூவ் ஆகுற மாதிரி வச்சுக்க முடியும். ஸோ அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இதுல கம்ப்ளீட் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது. ஏன்னா இதுல நிறைய ப்ளோட்வேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து நம்மளால டெலீட் பண்ணிக்க முடியும். பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து 3 இயர்ஸ்க்கான OS அப்கிரேடும் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்கிரேடும் கொடுக்குறாங்க. அடுத்து இந்த ஸ்மார்ட் போனோட டிசைனையும் பார்த்துடலாம். ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ல இருந்து இந்த போக்கோ எக்ஸைட் ப்ரோல கொஞ்சம் டிசைனை மாத்திருக்காங்க. லாஸ்டா X7 ப்ரோல வந்து ஒரு மாதிரி டபுள் பேட்டர்ன்ல கொடுத்துருந்தாங்க. அதுவும் முக்கியமா அந்த எல்லோ வித் பிளாக் கலர் காம்பினேஷன் கலர் வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவா நல்லா இருந்தது. பட் இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளெயினான டிசைன்ல தான் கொடுத்துருக்காங்க. நான் கையில வச்சிருக்கிறது வந்து கிரீன் கலர். இது இல்லாம இன்னும் 2 கலர் ஆப்ஷன் இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ பார்க்கறதுக்கு பிளாஸ்டிக் மாதிரி இருந்தாலும் கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட்ஸுமே வந்து அலுமினியம் ஃப்ரேம் இருக்கு. அண்ட் லாஸ்ட் டைமா இந்த கேமரா மாடியூல தனியா கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து இந்த லென்ஸ் மட்டும் ப்ரொட்ரூட் ஆகுற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த ஃபிளாஷுமே பார்த்தீங்க அப்படின்னா சர்க்குலர் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் ஓரளவு நல்லா டீசெண்டாக இருக்கு. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமரால RGB லைட்ஸ்லாம் வந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த RGB லைட்ஸ்லாம் எப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா இன்கமிங் கால்ஸ்க்கு, நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு, கேமிங்க்கு, அப்புறம் மியூசிக்கு கூட இதை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் வந்து பிடிச்ச மாதிரியான கலர்ஸில் நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்ல இதோட ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i கொடுக்குறாங்க. ஓவரால் ப்ரொடெக்ஷனுக்கு IP66, 68, 69 வரைக்கும் இதோட ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஸோ இதோட டியூரபிலிட்டி நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8.4 mm இருக்கு. வெயிட் பொறுத்த வரைக்கும் 202 grams இருக்கு. அடுத்ததுல AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆக்ஷனுமே குயிக்காக தான் இருக்கு. அண்ட் டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. சவுண்ட் குவாலிட்டியும் நல்லா தான் இருக்கு. அது போக இதுல Wi-Fi 6 இருக்கு, ப்ளூடூத் வெர்ஷன் 6 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 17 5G பேண்ட்ஸ் இருக்கு, NFC சப்போர்ட்டும் இருக்கு, IR பிளாஸ்டர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து டுயல் சிம் போட்டுக்க முடியும். ஆனா வந்து மெமரி கார்டு ஆப்ஷன் கிடையாது. இவ்வளோ தூரம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாமே நல்லதாகவே பார்த்தாச்சு. நான் அங்கங்கே சொல்லியிருந்தேன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு. அது என்னன்னா ஹீட்டிங் இஷ்யூ தான். தொட்டதுக்கெலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கு. கேமிங்குமே வந்து நம்ம 1 hour வரைக்கும் விளையாண்டா எந்த ஒரு லேக் அண்ட் ஃப்ரேம் ட்ராப் இல்லை. ஆனால் வந்து ஹீட்டிங் இஷ்யூ அவ்வளோ கொதின்னு கொதிக்குது ஸ்மார்ட் ஃபோனு. சரி, கேம் விளையாடுறப்ப தான் ஹீட் ஆகுதுன்னு பார்த்தா கேமை டவுன்லோட் பண்ணுறப்பயே வந்து அவ்வளோ ஹீட் ஆகுது. எந்த ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து கேம் டவுன்லோட் பண்ணுறப்பெல்லாம் ஹீட் ஆகி நான் பார்த்ததே கிடையாது. ஈவன் கேமரா யூஸ் பண்ணுறப்பையும் வந்து ஹீட் ஆகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை சார்ஜ் பண்ணுறப்பயுமே வந்து ஹீட் ஆகுது. இது சைட்ஸில் எல்லாம் மெட்டல் பாடி கொடுத்துருக்கனால அந்த ஹீட் வந்து ரொம்பவே கையில் சூடாக தெரியுது. ஸோ வந்து நல்ல கேம் பிளே இருக்கும் போது அப்படியே கொதின்னு அந்த ஸ்மார்ட் ஃபோனில் விளையாடும் போது எப்படா வெடிக்கும் அப்படின்ற அளவுக்கு தான் நமக்கு தோண வைக்குது. இந்த ப்ராசஸரில் நல்ல ரா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு இவங்க தெர்மல் மேனேஜ்மெண்ட்டை நல்லா ஆப்டிமைஸ் பண்ணலை. இதில் எந்த ஒரு கூலிங் சிஸ்டமும் இருக்க மாதிரி சொல்லலை. ஸோ ஃபோனோட ஹீட்டிங் இஷ்யூனால இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஃபைனலி இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா இது மொத்தம் 2 வேரியண்ட்டில் வருது. இந்த வேரியண்ட் வந்து 8 + 256 GB. இது வந்து 33,000க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. நம்ம ஆஃபர்லாம் போக 30,000க்கு வாங்கியிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு வேரியண்ட் இருக்குது 12 + 256 GB. இதோட ஃபைனல் வேர்டிட் என்ன அப்படின்னா இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ், ரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. நல்ல டிஸ்பிளே, ஓரளவு ஆவரேஜான கேமரா அண்ட் பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் இவ்வளோ நல்லா கொடுத்தும் இதில் வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்கனால இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. ஸோ நீங்களே சொல்லுங்க, இந்த போக்கோ X8 Pro ஸ்மார்ட் ஃபோனை வாங்குவீங்களா மாட்டீங்களா அப்படின்றத. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸை ஓனா காசு கொடுத்து வாங்கி தான் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு பெய்ட் ப்ரமோஷன்
ப்ரமோஷனும் கிடையாது. அதே மாதிரி நம்ம சும்மா ஸ்மார்ட் போனை வாங்கினோடனே அன்பாக்சிங்கோ இல்லை ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனோ போடுறது கிடையாது. ஒரு 4 to 5 days வந்து யூஸ் பண்ணி கேமிங், பேட்டரி, கேமரா எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நம்ம டெஸ்ட் பண்ணி வர ரிசல்ட்ஸை தான் உங்களுக்கு நாங்கள் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதுவும் நம்ம ரீசெண்டாக நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறனால ஒன்றுத்துக்கு ஒன்று கம்பேரிசன் பண்ணி அதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்ச அந்த நாலேஜை தான் நான் வந்து டீட்டெயிலாக ஒவ்வொரு வீடியோலுமே நான் வந்து கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறோம். இவ்வளோ எஃபர்ட்ஸுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற விதமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது பிடிக்கல அப்படின்னா என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க.